சிந்து பைரவி நியூ ப்ரமோ. இந்த இடத்துல சிவாக்கு 6 மாதம் வந்து அவங்க வேலையை போயிடுச்சு. ஆனால் சிந்துக்கு அதுக்கு படிக்க தெரியாததுனால உங்களுக்கு ஏதோ வந்து மேல் போஸ்டிங் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்கன்னு சிவா கோவப்பட்டு அடிச்சிடுறாங்க. அது ஃபஸ்ட்டு என்ன படிக்க தெரியுது, அது தெரிஞ்சிருந்தா நீ ஏன் இந்த அளவுக்கு சந்தோஷமா எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்க போகிறேன்றாங்க. உனக்கு எனக்கு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் செட் ஆகுமான்றாங்க. என்ன வேலையை விட்டே தூக்கியிருக்காங்க 6 மாதம்ன்றாங்க. உன்னை கல்யாணம் பண்ண ஒரே நிமிஷத்தில் போயிடுச்சு ஒட்டுமொத்த வேலையுன்றாங்க. இந்த வேலைக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, ராவும் பகலுமா நான் உழைச்சிருக்கேன். ஆனால் அது தெரியாத இந்த அளவுக்கு சந்தோஷமா எடுத்துட்டு வந்து காமிக்கிறியே, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சின்றது இல்லையாடான்றாங்க. டாக்டர் சார் எனக்கு எதுவும் தெரியாது. ஆமா உனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாங்க. எல்லாம் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்ல வரல நீன்றாங்க. சே கொஞ்சம் கூட மனசாட்சின்றது இல்லையா உனக்கு, எந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மமா இருக்கு தெரியுமா நீன்றாங்க. இல்லை டாக்டர் சார் நான் சொல்றது கேளுன்றாங்க. இங்க பார் சிந்து, என் கண்ணு முன்னாடி நிற்காது, ஒழுங்கு மரியாதையே வெளியே போயிடு. போயும் ஃப்ரெண்டா நினைச்ச பாரு, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்றாங்க. ஃப்ரெண்டுக்கே வச்ச பாத்தியா சோனியா அப்படின்றாங்க. எவ்வளவோ அந்த இடத்துல சிந்து பேச வந்தாலுமே அந்த இடத்துல சிவா காது கொடுத்து கூட கேட்கறதா இல்லை. அந்த இடத்துல சிவா பயங்கரமா திட்டி சிந்துவை ரூமை விட்டு அனுப்பிச்சிடுறாங்க. சிவா ரூமை லாக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. வேலை போனதை நினைச்சிட்டு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.